வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ ஒரு பக்கம் அவருடைய தர்மன், இன்னொரு பக்கம் ஜெயிலர் 2. தர்மன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோடைய என்டையர் ஷூட்டிங்குமே சென்னை, அதுக்கப்புறமா ஹைதராபாத், இந்த 2 லொக்கேஷனுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே தான் எடுத்து முடிக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிறாரு, ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அதை தாண்டி வலிமை படத்தில் ஏகேக்கு தம்பியா நடித்த ராஜ் ஐயப்பா அவருமே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் வேற யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போறா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு போஸ்ட் அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அப்துல் மாலிக் சூப்பர் ஸ்டாரோட எடுத்துக்கிட்ட போட்டோவை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் கேப்ஷனா அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா திஸ் டைம் ஹிஸ்ட்ரி இஸ் அபவுட் டு ரிப்பீட் இட் செல்ஃப், ரெடி மலேசியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. ஸோ மலேசியாவில் தான் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜனநாயகனுக்கு எப்படி கிராண்டா நடந்துச்சோ, எந்த ஸ்டேடியத்தில் நடந்துச்சோ அதே ஸ்டேடியத்தில் தான் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் இப்போ ஜெயிலர் 2 உடைய ஆடியோ லான்ச்சுமே ஆர்கனைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நடந்ததிலேயே பயங்கர கிராண்டான ஒரு பிக்கஸ்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்டா இந்த ஜெயிலர் 2 படத்தோடைய ஆடியோ லான்ச் இருக்கும். அப்படிதான் பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜெயிலர் 2, தர்மனுக்கு அப்புறமா தலைவர் 174, அதுக்கடுத்து தலைவர் 175, இந்த ப்ராஜெக்டோட சூப்பர் ஸ்டார் சினிமாலேருந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. ப்ரோ இதெல்லாம் அப்பப்போ வரதானே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த நியூஸ் முன்னாடியிலேருந்தே சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். 175 தான் அவருடைய கடைசி ஃபிலிமாக இருக்கும், அதோட அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்னு. பட் இன்னும் சூப்பர் ஸ்டார் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல. நான் ரிட்டையர் ஆக போகிறேன், இந்த படம் தான் கடைசி படம்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னாலும் இதுக்கப்புறம் அவர் பெருசாக படங்கள் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் ஆட்டோபயோகிராஃபி வேறு எழுதிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் தலைவர் 175 எப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 சூப்பர் ஸ்டார் அவரே தயாரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்கு. அவர் ஏன்னா அஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு, ஒரு அன்அஃபிஷியல் ப்ரொடியூசராக இருப்பார். ஆக்சுவலாக படையப்பா ரீரிலீஸ் டைமில் சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருந்தாரு படையப்பா 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னு. அந்த டைமில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பா 2 தான் தலைவர் 175 இருக்க போகுது. ஸோ படையப்பா படத்தை சூப்பர் ஸ்டார் அவரே தான் ஓன் ப்ரொடியூஸ் பண்ணார், அஃபிஷியலாக இல்லை அன்அஃபிஷியலாக. ஸோ அந்த மாதிரி படையப்பா 2 ஒரு லாஸ்ட் ஃபிலிமாக கிரியேட் பண்ணிட்டு அதோட ரிட்டையர் ஆயிடுவார் அப்படிங்கிற நியூஸ் இருந்தது. ஆனால் இப்போ படையப்பா 2 தான் 175 ஆக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி கிளியராக தெரியல. ஏன்னா அது அந்த ரீரிலீஸ் டைமில் அந்த ப்ராஜெக்டை பற்றின அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பெருசாக அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆன மாதிரியே தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு படையப்பா 2 175 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேற ஒரு ப்ராஜெக்டாக தான் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய காம்பினேஷனாக தான் கிரியேட் பண்ணுவாங்க. 175 சூப்பர் ஸ்டாரோடைய கடைசி படமாக அமைய போகுது அப்படின்னா. ஸோ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் டேரக்டர் அட்லிட்ட கொடுங்க, அட்லி 175 எடுத்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்டர் கார்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அடுத்த ரிலீசஸ் அப்படிங்கிறது சர்தார் 2, அதுக்கப்புறம் மார்ஷல். இப்போ கார்த்தி 30ல் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டு இருக்கு. ஒரு ஃபன் என்டர்டெய்னர் ஃபிலிமாக அந்த படம் இருக்க போகுது. ஸோ கார்த்தி 30க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டாடா டேரக்டர், சிறை டேரக்டர் இவங்க கூடலாம் கார்த்தி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் படத்தோடைய டேரக்டர் மடோன் அஸ்வின் அவர் கார்த்திக்கு ஒரு ஸ்டோரி நரேஷன் கொடுத்துருக்காரு. மேபி உங்க காம்போ நடக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த ப்ராஜெக்டை பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ இதில் வரக்கூடிய 2 விதமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மடோன் அஸ்வின் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட் தான் கார்த்திக் கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னும், இன்னொரு பக்கம் சியான் 63, அதாவது பழைய சியான் 63 உங்க எல்லாருக்கும் தெரியும், மடோன் அஸ்வின் அவர் தான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ சியானுக்கு அவர் சொன்ன கதையை தான் இப்போ கார்த்திக் கிட்ட சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ எப்படியோ மடோன் அஸ்வின் கார்த்தி இவங்க காம்பினேஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மடோன் அஸ்வின் ஃபஸ்ட்டு கார்த்தியோடைய ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் எஸ்கே கூட படம் பண்ண போகிறாரு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் பார்ட் 2. ஸோ மாவீரன் 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்குமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாவீரன் 2 உடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2028 இல்லைனா 29ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டைரக்டர் நிதேஷ் திவாரியோடைய இயக்கத்தில்
படத்தில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற ராமாயணா. ஸோ ராமாயணா பார்ட் 1 இந்த வருஷம் தீபாவளிக்கு வரப்போகுது, பார்ட் 2 அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வரப்போகுது. இப்போ இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணா பார்ட் 1லேருந்து 2 ட்ரெய்லர் மூவி டீம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் தான். அதே அப்புறம் நமக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர ஜூலை 24 ராமாயணா பார்ட் 1லேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகும். அது இல்லாமல் கலிஃபோர்னியா சாண்டியாகோவில் இருக்கக்கூடிய காமிக் கான் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து இன்னொரு தனி ட்ரெய்லரை வந்து ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஸ்க்ரீன் ஆகிற ட்ரெய்லர் வந்து அஃபிஷியலாக யூடியூப்ல வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்க்ரீனிங் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி வேணால் அந்த ட்ரெய்லரை வந்து இறக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கான டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சைனீஸ் மார்க்கெட்டையும் வந்து நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சைனாவிலையும் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே வந்து அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ சைனா ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டங்கலா இருக்கட்டும், இப்போ நம்ம ஊரில் மகாராஜாவா இருக்கட்டும், 2 படங்களுமே இங்கே நல்லா ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேப், ஒரு டைம் எடுத்து தான் அங்கே போய் ப்ரொமோட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கேப்லாம் இல்லாமல் ராமாயணா மூவி டீம் வந்து இங்கே எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அதே டைமில் சைனாவிலையும் படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க போல. அதனால தான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் அடுத்து நடிக்க போற 23 இந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கனெக்ட் ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மித்தாலஜி ப்ளஸ் ஆக்ஷன் கலந்த ஒரு ஃபிலிமாக தான் லோகேஷ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் இருக்கு. என்னது லோகேஷ் படத்தில் மித்தாலஜியா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அல்லு அர்ஜுன் கொடுத்த ஒரு சஜஷனா இது இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து இப்போ ஒரு பேன் இண்டியன் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அதனால ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, ஏதாவது ஒரு காட் கனெக்டை உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த காட், எந்த மித்தாலஜி ஸ்டோரியை உள்ள கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். தளபதி விஜயோடைய ஜனநாயகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டாக தான் மூவி டீம் படம் சென்சார் வாங்கிருச்சு, ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் கேப்ஷன் பார்த்தீங்கன்னா see you soon in theaters அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அடுத்து வந்து ரிலீஸ் டேட்டை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக நேத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வரல. அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னும், இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜனநாயகன் படத்தோடைய அதர் லாங்குவேஜ் வெர்ஷன்ஸ்க்கான சென்சார் ப்ராசஸ் இன்னும் முடியல. ஸோ அதையும் முடியட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோடனே அஃபிஷியலாக வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டும் வரல. மேபி வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே வரலாம், இல்லை நைட்டுக்குள்ளே வரலாம். ஒருவேளை இன்னைக்கு மிஸ் ஆச்சுன்னா அடுத்து ஒரு ஃபியூ டேஸில் கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரிலீஸ் ட்ரெய்லர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடியாக தான் இருக்குது. ரிலீஸ் ட்ரெய்லரோட தான் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா 23 இல்லை 24 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வர இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 மூவி டீம் வர மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. 23 24 சீக்கிரம் அஃபிஷியலாக சொன்னாங்கன்னா வந்து நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்டாக இவங்க ரிலீஸ் பண்ண போஸ்டரில் தளபதி விஜய் அப்படிங்கிற பேர் இல்லை, அதுக்கு பதிலாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ போஸ்டர்லேயே இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக படத்துலையுமே சிஎம் டைட்டில் கார்டு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக இதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அப்டேட் எதுவும் இப்போ வரைக்கும் வரல. அது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும், நம்ம அப்டேட் பண்ணுறோம். பட் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தளபதி விஜய் அந்த டைட்டில் கார்டு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ரெண்டுமே பிளேஸ் பண்ணியிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.